திருச்சி மரக்கடை சந்திப்புக்கு தாவேக தலைவர் அரை மணி நேரத்தில் வந்துடுவார்னு கணிக்கப்பட்டது. ஆனால் அவர் இதுவரை 8 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரமாக கடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் 4.5 கிலோமீட்டரே கடக்கணும். இன்னும் இந்த இடத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னா குறைந்தது 1.5 மணி நேரம் ஆகுன்றாங்க. இந்த நேரம் கூடிக்கொண்டே போகுது. இது திருச்சியினுடைய மையப்பகுதியில் வர்றதால வெறும் நிர்வாகிகள் தாவேக தொண்டர்களை தாண்டி பொதுமக்களும் விஜய் அவர்களை பார்ப்பதற்கு வர்றாங்க. குடும்பமாக வந்து இப்போது விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு வர்றதால இந்த கூட்டம், இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. விஜயுடைய வாகனத்துக்கு முன்னாடி எஸ்கார்ட் வாகனம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அந்த அவருடைய அந்த பேருந்து பக்கத்தில் அவ்வளவு நிர்வாகிகள் பக்கத்தில் வராங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுதோ. இதெல்லாம் கடந்து இன்னும் அவர் வரணும். இதுக்கப்புறமா 3 பாயிண்ட் இருக்குது. மொத்தம் 4 பாயிண்ட் இன்றைக்கி அவர் வந்து பேசி ஆகணும். மரக்கடை சந்திப்பு, அதுக்கப்புறமா பெரம்பலூரில், அதன் பிறகு பெரம்பலூரில் பழைய பேருந்து நிலையம் அருகே, அரியலூரில் பழைய பேருந்து நிலையம் அருகே, பெரம்பலூரில் குன்னம் பேருந்து நிலையம் அருகே, அப்புறம் வானொலி திடல் அப்படின்னு 4 இடங்களில் அவர் பேசணும். முதல் இடத்திற்கு அவர் வந்து சேர்வதற்கே 4 மணி நேரமாவது டிலே ஆகும். அப்படின்னா 7 மணிக்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடைசி பாயிண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட இரவை தாண்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று இரவு இது முடியுமா? ஏன்னா முன்பெல்லாம் வரலாறுகளில் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பயண திட்டம் அப்படின்றது சில தவிர்க்க முடியாத காரணம் இந்த மாதிரியான கூட்டம் டிலேவால் அடுத்த நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒத்தி வைக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் கூட ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டம், இந்த ரோட் ஷோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா காவல்துறை அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளில், குறிப்பாக அரியலூரில் என்ன பண்ணுவாங்க, பெரம்பலூரில் என்ன பண்ணுவாங்க, கூடுதல் கெடுபிடிகளை விதிப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. க்ரௌட் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் கெடுபிடிகளை விதித்தாலும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு தனிநபரோ விஜய் வந்து வண்டிக்கு மேலே இருந்து அவர் வந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் வாகனத்துக்கு வெளியவே வரல, வாகனத்துக்கு உள்ளே இருந்துட்டு வரதால தான் ஒவ்வொருவரையும் பார்த்து கையசைத்து வரதால் தான் இந்த டிலே ஏற்படுது அப்படின்றதையும் பார்க்குறோம். அடுத்தடுத்த நிமிடங்களில் இந்த கெடுபிடிகள் அதிகரிக்குமான்ற கேள்வி இருக்குது. விஜயனுடைய வாகனத்துக்கு முன்னாடி டிராஃபிக் போலீஸ் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் அவங்க வேறு யாருமே வந்து விடாதபடி தொடர்ந்து நடந்து அவர்களை வந்து அப்புறப்படுத்தி கொண்டு வர்றாங்க. அப்படி இருந்தும் 8 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரமாக தாவேக தலைவருடைய வாகனம் கடந்திருக்கிறது.